ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை மார்க்கெட்லேருந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம். அது உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரூபா. அடுத்து மிளகு வாங்கியிருக்கோம். மிளகு 1 கிலோ வாங்கியிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு. மிளகு பார்த்திங்கன்னா 680 ரூபா. அடுத்து சோம்பு 1 கிலோ வாங்கியிருக்கோம். சோம்பு 230 ரூபா. வெந்தயம் ஒரு 8 கிலோ வாங்கியிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு தேவையானது. அது பார்த்திங்கன்னா கிலோ 80 ரூபா. அடுத்து மிளகாய் பார்த்துருப்பீங்க, குண்டு மிளகாய். இது நான் ஒரு 1/2 கிலோ மட்டும் போட்டிருக்கேன். அது 1/2 கிலோ ரேட் பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்துட்டு 240. நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் 120. அடுத்து இந்த பொட்டுக்கடலை எங்கள் வீட்டில் எப்போவும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கடலை தான் யூஸ் பண்ணுவோம், பொட்டுக்கடலை. அது பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா. நாங்கள் 5 கிலோ வாங்கியிருக்கோம். அடுத்து கருப்பு மூக்குக்கடலை, இது 2 கிலோ வாங்கியிருக்கோம். கிலோ வந்து 80 ரூபா. இதுலேயே வந்துட்டு ஒயிட் கலரு வெள்ளை மூக்குக்கடலை, இது பார்த்திங்கன்னா 4 கிலோ வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிலோ 105 ரூபா. அடுத்து பச்சை பட்டாணி வாங்கியிருக்கோம். பச்சை பட்டாணி 2 கிலோ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோ வாங்கியிருக்கோம். அது கிலோ பார்த்திங்கன்னா 110. அடுத்து கடலைப்பருப்பு வாங்கியிருக்கோம். கடலைப்பருப்பு 3 கிலோ வாங்கியிருக்கோம். அது ரேட் பார்த்திங்கன்னா கிலோ 90 ரூபா. அடுத்து உளுத்தம்பருப்பு வந்து 5 கிலோன்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருக்கோம். மொத்தம் 10 கிலோ வாங்கியிருக்கோம். அது ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 140 ரூபா. அது அடுத்து கொள்ளு 2 கிலோ வாங்கியிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. கொள்ளு பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபா தான். அடுத்து துவரம்பருப்பு ஒரு 2 கிலோ மட்டும் போட்டிருக்கோம். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு 2 கிலோ வாங்கியிருக்கோம். கிலோ பார்த்தீங்கன்னா 170. அடுத்து தட்டைப்பயிரும் 2 கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். கிலோ 105 ரூபா. அடுத்து கம்பு வாங்கியிருக்கோம். கம்பு கூழ் இந்த மாதிரி காய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் 2 கிலோ தான் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கிலோ 35 ரூபா. அடுத்து நாட்டு மல்லி 5 கிலோ ஒன்று, 2 கிலோ ஒன்று, தனித்தனியாக மொத்தம் 7 கிலோ வாங்கியிருக்கோம். ஒரு 2 கிலோ வீட்டு யூஸ் வச்சுட்டு மீதி ஒரு 5 கிலோ வந்துட்டு மல்லித்தூள் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா கிலோ 110. அடுத்து மீல் மேக்கர் வாங்கியிருக்கோம். இந்த சோயான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபான்னு வாங்கியிருக்கோம். 2 கிலோ வாங்கியிருக்கேன். அடுத்து வெள்ளை அவரை, இது 1 கிலோ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிலோ 140. அடுத்து சீரகம் 2 கிலோ வாங்கியிருக்கோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சீரகம் பார்த்திங்கன்னா கிலோ 360. அடுத்து பட்டை பிரியாணி இலை, அப்புறம் அன்னாச்சி பூவு, லவங்கம், கல்பாசி இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா பட்டை வந்து 1/4 கிலோ 320 ரூபா. சரி, கிலோ 320, 1/4 கிலோ 80 ரூபா. கிராம்பு பார்த்திங்கன்னா கிலோ 1060. நான் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன் 265. அதே மாதிரி பிரியாணி இலை பார்த்திங்கன்னா கிலோ 340. நான் 100 கிராம் வாங்கியிருக்கேன். 100 கிராம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது 34 ரூபா. அடுத்து அன்னாச்சி பூ பார்த்திங்கன்னா கிலோ 880. நான் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன் 176 ரூபா அது. அடுத்து லாஸ்ட்டாக கல்பாசியும் வாங்கிட்டேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்பாசி பார்த்திங்கன்னா கிலோ 660 ரூபா. நான் 1/4 கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு 165 ரூபா வாங்கியிருக்கோம். இப்போ மொத்தமாக இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான மளிகை செலவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000த்துக்குள்ளே வருது. இதே நீங்கள் லோக்கல்
கடையோ அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இந்த மாதிரியெல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும். இது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு வாங்கி நல்லபடியாக நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போதும். இதனால் நிறையா நம்ம வீட்டு செலவும் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலில் வரும். அதனால் நாங்கள் சேலம் செவ்வாய்ப்பேட்டை மார்க்கெட்டில் தான் இதெல்லாம் நாங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கினோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கடை அட்ரஸ் சொல்கிறேன். நீங்களும் லோக்கல் தான், நீங்களும் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்னா நீங்களும் போய் அந்த ஷாப்பில் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. தண்ணி